ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது யூபிஎஸ்சி இருக்குது பாருங்கள், யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்லேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது யூபிஎஸ்சிலேருந்து வேலை இப்போ கொடுத்துருக்காங்க. என்னமான பதவினா சயின்டிஸ்ட் பி கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக்கலில் அறிவிச்சிருக்காங்க ஒரே ஒரு வேக்கன்சி. இந்த வேலைக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 38 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசியை பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மாஸ்டர் டிகிரி இன் ஃபிசிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வரை கேட்டிருக்காங்க. அல்லது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் முடித்தவங்க, அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜியில் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கான டியூட்டிஸ் எப்படி இருக்கோ அதை பற்றி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் எந்தமான பதவி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. நேஷ்னல் டெஸ்ட் ஹவுஸ் இருக்க பாருங்கள், அங்கேருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதி என்ன அதை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, அல்லது டிகிரி இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அல்லது டிகிரி இன் எலக்ட்ரானிக் மற்றும் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஜாப் எப்படி இருக்க போது அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சயின்டிஃபிக் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ்டர் டிகிரியில் ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, டிகிரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டிகிரி இன் மெட்டலர்ஜிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து 1 வேக்கன்சி பார்த்தா ப்ரொஃபஸர் கேட்டிருக்காங்க சுகர் டெக்னாலஜியில். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிகிரி இன் சயின்ஸ் அல்லது இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அசோசியேட்டிஷ் கேட்டிருக்காங்க சுகர் டெக்னாலஜியில், அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டில் டிப்ளமோ முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து 1 வேக்கன்சி பார்த்தா லெக்சரர் கேட்டிருக்காங்க சுகர் இன்ஜினியரிங்கில். இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா டெக்னிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மாஸ்டர் டிகிரியில் ஸ்டாட்டிஸ்டிக் முடித்தவங்க, ஆப்ரேஷன் ரிசர்ச் முடித்தவங்க, ஃபாரஸ்ட்ரி முடித்தவங்க, எக்கனாமிக் முடித்தவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வேக்கன்சி சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. பியில் பேலிஸ்டிக் அந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்லேருந்து. இதுக்கு அதேமாதிரி தான் மாஸ்டர் டிகிரி ஃபிசிக்ஸ் முடித்தவங்க, மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க, அப்ளைட் மேத்தமேட்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அல்லது ஃபாரன்சிக் சயின்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி பார்த்தா சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. பி பயாலஜிலேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி மாஸ்டர் டிகிரியில் பாட்னி அல்லது ஜுவாலஜி முடித்தவங்க, மைக்ரோ பயாலஜி முடித்தவங்க, பயோடெக்னாலஜி முடித்தவங்க, பயோகெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக பார்த்தா உங்களுக்கு 1 வேக்கன்சி ஃபார் த சயின்டிஸ்ட் கேட்டிருக்காங்க. பி இந்த மாதிரி சயின்டிஸ்ட் பதவி அதிகமாக உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. எல்லாமே ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். எல்லாமே சயின்டிஃபிக்கான பதவி தான் கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் ட்ரைனிங் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 9 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் உமன் ட்ரைனிங், ஆண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ஸ்கில் டெவலப்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் டிகிரி இன் ஒகேஷன் முடித்தவங்க, மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாத அப்ளை பண்ண பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15/5/2025 அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க. இந்தியாவில் இருக்க எல்லாருமே நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் சேம் டிஎன்பிசி போல் ஓடிஆருக்கான அக்கௌண்ட்டை யூபிஎஸ்சியில் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த வேலைக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, மிஸ் பண்ணாத அப்ளை பண்ணுங்கள். ஸோ எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.